ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் ஷோ. இது நம்ம ஜெயா டிவியின் வாலு பசங்க. என்னடா 4 பேர் தானே, வழக்கம் போல 4 வாலு பசங்க தான். கோ சோ ஃபர்ஸ்டா வந்திருக்க அந்த வாலு கோக்கோ யாரு வாங்கோ. என்னடா இப்படி ஆடுற நீ? எனக்கு டான்ஸ் முடிக்க தெரியும். நான் எல்கேஜில நான் டான்ஸ் ஆடினேன். அப்புறம் தான் நான் விட்டுட்டேன். நானே ஸ்டெப் கட்டிட்டேன். சூக்கர். அவனோட பேர் என்ன? தன்வந்த் லக்கன். ஆளே சங்க ஸ்டைல கண்ணாடிலாம் போட்டு சூக்கரா இருக்கிறியாடா. தேங்க்ஸ். எங்க இருந்து வர நீ? நான் புழுது பக்கத்துல இருந்து வரோம். சரி, வீட்ல இருந்து யார் யாருக்கு வந்திருக்கிறீங்க? எங்க அம்மா, அப்பா, எங்க தங்கச்சி. கிருஷ்ணா, 2 பேரும் கண்ணாடி போட்டிருக்கிறதுக்கான கண்ணாடி சயின்ஸ் என்னன்னு நான் கண்டுபிடிச்சேன்டா. என்னடா சயின்ஸ்? ஏரியாவுக்கு ஒரு குளுதி வாக்கம், ஃபுல்லா குளுதியா இருக்கும். மூஞ்சில கண்ணெல்லாம் கண்ணடி கூடாதுன்னு கண்ணாடி போட்டுக்கிறான். கரெக்ட்ல தப்பு. சரி, கொராலோட ஸ்டைல் ஆகுற ஆளு சூப்பரா பேசுற. நாங்க நிறைய பேசலாம். சரியா? வந்ததுக்கு தேங்க்யூண்ணா. அவங்களோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. சங்க அழகா என்ட்ரி குத்தாரு. நாங்க தன்வந்த் கத்துது. இன்னொரு வாலு கோக்கா இருக்காங்க. யாருன்னு பாக்கலாங்க? தன்வந்த் பாத்துலாமா? ஓகே, யாரது வாங்கோ. வணக்கம். உன்னோட பேரு என்ன? லிஜினா. சூப்பரா டான்ஸ் ஆனடா நீயும். தேங்க்யூ. சூப்பரு. எங்க இருந்து வரீங்க நீங்க? காட்டான்குளத்துல இருந்து. காட்டான்குளத்துல இருந்தா வரீங்க? பெரிய குளமோ அது? இல்ல, சின்ன குளம் தானா? ஏண்டா அது காட்டாங்குளம் தூர வாரம் மறந்துட்டடா நீ. வீட்டுல இருந்து யார் யாரு வந்துருக்கிறீங்க? எங்க அம்மா, அப்பா. ஓகே, நீ வரலையா? நல்லா திரிக்கிறடா நீ. சங்க அழகா இருக்க. நாங்க நிறைய பேசலாம். சரியா? வந்ததுக்கு தேங்க்யூண்ணா. அவனோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. அருங்கை. 3ஆவதா ஒரு வாலு கோக்கா இருக்காங்கடா. அப்படியா? யாருன்னு காத்துலாங்க? பாத்துலாமே. யாரது வாங்கோ. சாங்குக்கு இந்த மாதிரியும் டான்ஸ் ஆடலாங்க. சாங்க என்னடா உன் பேர் என்னடா? பப்ளு அண்ட் அசோதன். கக்லு அண்ட் அசோதன். அண்ட் அசர்தனா? என்னடா அண்டுலாம் ஒரு 2 பேர் இருக்குதா அவனுக்கு? ஏன் ககுலு? எனக்கு செல்ல பேரு. செல்ல பேர் அவனுக்கு. செல்ல பேரு ககுலு. தூக்குறாகுதே பேரு ககுலு. சரி, ககுலு எங்க இருந்து வரீங்க? செங்கல்பட்டு, சாலவாக்கம். சூக்குறாங்க. வீட்டுல இருந்து யார் யாருக்கு வந்திருக்கிறீங்க? நானு, எங்க அப்பா, எங்க அம்மா. ஓகே, வெரி குட். நாங்க நிறைய பேசலாம். சரியா? சரி. ஓகேவா? தேங்க்யூ சோ மச் வந்ததுக்கு. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. அடாடாடா, 3 காக்காங்க சங்கையா என்ட்ரி குத்தாங்க. சூப்பரா டான்ஸ் ஆடிட்டாங்க. அடுத்ததா வரக்கோறது யாருன்னு காக்கலாங்க காக்காஸ்? ஓகே, யாரது வாங்கோ. ஹாய். உங்க பேரு என்ன? பவிஷ்யா. சூப்பரு. எங்க இருந்து வர நீ செல்லம்? விருகப்பாக்கம். வீட்டுல இருந்து யார் யாரு வந்திருக்கிறீங்க? எங்க அம்மா, என் தம்பி, என் அப்பா. ஓகே, வெரி குட். எல்லோ கலர்ல கோட்டுன்னு தூக்குறா அழகா ஏஞ்சல் மாதிரி என்ட்ரி குத்துக்கிறீங்க. நாங்க நிறைய பேசலாம். சரியா? வந்ததுக்கு தேங்க்யூண்ணா. அவனோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. அடாடாடாடா, 4 குழந்தைங்க தான் என்ட்ரி குத்துக்கிறாங்கன்னு பார்த்தா 5ஆவதா ஒருத்தவங்க வாக்கிங் போயினுக்குறாங்களே. தூக்குறே. 4 வாலு காக்காங்க சங்க அழகா என்ட்ரி குத்துட்டாங்களே. அவங்க அழகா வந்து நம்மளுக்காக இவ்வளோ வந்து டான்ஸ்லாம் ஆடி சூப்பரா ட்ரெஸ்ஸிங்லாம் கொண்டு வந்துக்கிறாங்கல்ல. ஆமா, அதனால அவங்க எல்லாருக்குமே ஒரு தூக்கு கிஃப்ட் குத்துலாமே. தன்னு வந்து தேங்க்யூடா வந்ததுக்கு. லிஜினா, தேங்க்யூ வந்ததுக்கு. ஹர்ஷவர்தனு, தேங்க்யூ வந்ததுக்கு. கடைசியாக நாங்க ககிசியா, ரொம்ப நன்றிடா வந்ததுக்கு. தேங்க்யூ. சூப்பரு. இப்போ என்ன பண்ண போறோம் தெரியும்ல உங்களுக்கு? நம்ம எல்லாரோடையும் தனித்தனியா பேச போறோம். ஒருத்தரா கூப்பிட்டு தனித்தனியா பேச போறோம். சரி, ஓகே, ரெடி ஆகுறீங்களா? முதல்ல இருக்கிறது யாரு? தன்வந்த் வாங்க. வணக்கம்டா.
வணக்கம். ஆமா நீ டான்ஸ் கிளாஸ் போனல, ஆமா. எதுக்கு நின்ன? நான் நல்லா சொல்லி தரமா இருக்காங்க. அதே ஸ்டெப்லாம் போட்டுட்டே இருப்பாங்க. சரி, 2வது போனேன்னா அதே ஸ்டெப்லாம் போறாங்க. சரி, எதுக்கு நம்ம டான்ஸ் கிளாஸே கட் பண்ணிடலாம், நம்மளே எல்லாம் புரிஞ்சு கிரியேட்டிவா நம்ம பண்ணிக்கலாம்டா. நானே கத்துக்கிட்டு நானே சோலோ குறைக்காங்கன்னு சொன்ன ஆரம்பிச்சிட்டியா? விட்டா இன்னும் ஒரு 5 நாள் கழிச்சு இவனே ஒரு டான்ஸ் கிளாஸ் வச்சிருவான் போல இருக்கு. என்னடா இவ்வளோ எனர்ஜி ஆகுற நீ ஆளு? இப்ப நான் கராத்தே கிளாஸ் கூட போறேன். அதுவும் கோரியா நீ? ஆமா. அது எதுக்கு கோர? என்னத்துக்கு கராத்தே கத்துக்கணும்? நாங்க நம்ம கராத்தே யாராவது நம்மள அடிக்க வந்தாங்களா இல்ல இது பண்ணுவாங்க, அட்டாக்கிங் தான் இந்த கராத்தே. சரி, கராத்தேல வந்து டெய்லி ஒரே ஸ்டெப் தானே அங்கேயே சொல்லி தராங்க? ஆஹா, எங்களுக்கு கத்தா ஒண்ணு சொல்லி தருவாங்க. எக்ஸாம்பிள் போய் நான் 4 பாஸ் ஆயிட்டேன்னா எனக்கு எல்லோ பெல்ட் தந்தாங்க. எல்லோ பெல்ட் வாங்கணும்னா என்கிட்ட கேட்டேன்னா அதோ பக்கத்துல ஃபேன்சி ஸ்டோர்ல சூப்பரான எல்லோ பெல்ட் வாங்கி தர போறேன் நானு. ஆனா நம்ம ஜெயிச்சு நம்ம போராடி தான் வாங்கணும். ஜெயிச்சு கோராடி கேட்டியா? ஜெயிச்சு நாங்க கேட்டேன். இருந்தாலும் எத்தனை பெல்ட் இருக்குது? 2. என்னென்ன பெல்ட்? ஒயிட், எல்லோ. டேய், உன்கிட்ட எத்தனை பெல்ட் இருக்குன்னு கேட்கலடா. கராத்தேலயே மொத்தம் எத்தனை பெல்ட் இருக்கு? 8ல முடிக்கு 1 முடிக்கு இருக்கும். பிளாக் பெல்ட்டை என் வீட்டுல 8 கொத்துக்கிட்டே இருக்குதுடா. 8ஆ? இடுக்குள்ள நிக்காது காட்டு ஊந்துக்குனே இருக்குன்னு சொல்லிட்டு 4-5 வாங்கி வச்சுக்கிறேன். நான் சாம்பியன் தானே நானு. சாம்பியன் தான். எப்படி அவனை ஏமாத்துறோம் கத்தியா கிருஷ்ணா? நீங்க ஏமாத்துற எனக்கு நல்லாவே தெரியுமே. ஓக்கனா தெரியுதா? ஓப்பனாவே தெரியுது. அவ்வளவு பிராங்காக தெரியுது. சரி, கொரால விட்டு ஆங்க கொய் சொல்லலாங்க, சொல்லக்கூடாதாடா? போய் சொல்லக்கூடாது, எனக்குமே சொல்லக்கூடாது. ஏன்டா? ஏன் கொய் சொல்லக்கூடாது? நான் எப்பயாச்சும் ஹோம்ஒர்க் முடிக்கலன்னா போய் சொல்லுவேன். மேம் நான் வந்து எங்கேயோ ஷாப்பிங் போயிருக்கேன் மேம், அதனால தான் நான் எழுதலன்ட்டு ஒரு டைலாக் சொல்லிடுவேன். சரி, என்ன கேர்ள்ஸ் பக்கத்துல உட்கார மாட்டியாங்க? ஏன்? ஏன்னா கேர்ள்ஸ் எப்ப பட்டாலே யாராவது சில்லித்தனமா பண்ணுவாங்க. மூஞ்சக்காரன் சொல்லும் போது ஏன்னா அப்படியே ஒரு மாதிரி ஒட்டமுக்குள்ள இரிட்டேஷன் இருக்காங்க மாதிரியே கொண்டாண்டாங்க. இதுக்கு சொல்லுங்க, அது என்ன சில்லித்தனங்கானா? ஏய், எதுக்கு என் ஸ்கில் எடுக்கிற? போய் இது என்னோடது இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆம்பளை பசங்க என்னடா அவங்க இங்குக்கிறெல்லாம் கொண்டாண்டாங்க. எங்க திருக்கி அவங்கள மாதிரியே பேச்சு காட்டு. ஏய், இது என்னோடது குடு அப்படின்னு சொல்லிடுவான். ஆல் கேர்ள்ஸ் சேம் திங்கடா. ஆல் கேர்ள்ஸ் இல்ல, யாராவது ஒரு கேர்ள்ஸ் தான். சரி, எனக்கு வேற எந்த கேர்ள் வந்து குட் கேர்ள் உங்க கிளாஸ்லயே? நாமகல். நாமகல். என்னடா நாமக்கல்ன்றது ஊருடா அது? இல்ல, பேரு. பேரா? என்ன திருக்கி சொல்லு, என்ன பேரு? நாமகல். நாங்கலா? ஆமா. ஐயோ, சரி, உனக்கு குடிச்ச சாங் ஒன்னு எடுத்து விட கேக்கலாம். அலையே அலையே காட்டில மலையே அலையே அலடியூ சதற பலன உதற அல்லலே அலடியூ. பெரிய கைதறாங்க எங்க குழந்தைங்க. டாடாடா டயலாக்லாம் கூட சங்கையா பேசுகிறாங்க. நீ அப்படியா? எங்க டைலாக் சொல்லி கேட்கலாம். நான் தான் கிங்கு, நான் வச்சரா ரூல்ஸ். நான் ரூல்ஸ் எப்பவே மாட்டிட்டே இருப்பேன். அது கட்சி கண்ணு ஃபாலோ பண்ணு. என்ன பண்ண உன்னை தண்ட குண்டமா வெட்டி களைச்சு போட்டுருவேன். குக்கும் டைகர் கா குக்கும். சரி, ஓகே, எல்லாம் ஓகே. அது என்ன தண்ட குண்டம்? தண்ட குண்டம்னா உன்னை கட்டி அந்த எக்ஸ் மாதிரி போடுவோம்ல, நம்ம ராங்கனா எக்ஸ் மாதிரி போடுவோம்ல, அதான் தண்ட குண்டமா. ஐயோ கிருஷ்ணா, அதுக்கு பேரு கண்டம் துண்டம்டா. அவன் அதுதான் தண்ட குண்டம்னு கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டான், வேற ஒண்ணு. டே அது ஐயோ எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுதுடா வாயில வரத்துக்கு. கண்டம் துண்டம்டா, அது எங்க சொல்லு? கண்ட துண்டங்க. கண்ட துண்டம். கைத்தறவு கொடுக்கலாங்க குழந்தைங்க. என்ன அழகா டைலாக் சொன்னா. சரி, எதோ பேசினாலும் பயங்கரமா பேசுறியே. பெரிய ஆள் ஆயிட்டோன்னு நீ என்ன ஆக போற? பெரிய ஆள் ஆயிட்டேன்னா நான் மருத்துவமனைனா மருத்துவமனையாக ஆயிடலான் இருக்கியா நீ? மருத்துவர்ரா அது? மருத்துவமனைனா ஹாஸ்பிட்டல்ரா. சரி, மருத்துவரா என்ன கண்ண கோர? இப்ப யாராவது வயசானவங்க இந்த இவங்கெல்லாம் காசு அமௌண்ட்டே தேவையில்லாம ஃப்ரீ செக்அப் நான் பண்ணுவேன். இதே தாண்டா, இதேதான் 30 வருஷத்துக்கு முன்னாடி நானும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். கண்டிப்பா நீ கொண்டடா, தெரியா? பண்றோம். உனக்கு எந்த ஹீரோட ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து ரஜினி, அப்புறம் விஜய். யாராவது ஒருத்தர் தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிரு ரஜினி தான். ஏன் 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 விஜய் நல்லா நடிக்க மாட்டாரா? இல்ல, விஜய் முதல்ல எனக்கு பிடிக்கும். அவரு கட்சியில போயிட்டாரா, இருக்க போய் என்னடா பண்ண போறாரு, நம்ம எதுக்குடா அவரை சாய்ஸ் பண்ணிட்டு
ரஜினியே நம்ம போட்டுக்கலாம். நம்ம ரஜினி தான் நல்லா நடிக்கிறானேன்ட்டு அவரை சாய்ஸ் பண்ணிட்டேன். நடிக்கிறானே. அது ஒரு ஃப்ளோல தெரியாம குழந்தைங்க அதாங்க என்ன கிளாரிட்டியா இருக்கிறானுங்கடா வளர வளர குழந்தைங்க எல்லாரும். குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். தேங்க்யூ. ரொம்ப அழகா பேசுனீங்க. நம்ம தொடர்ந்து நிறைய பேசலாம் சரியா? ஓகே. வந்ததுக்கு தேங்க்யூ கூட செல்லம். என்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. சூப்பரு. யக்கோ தன்னுத்து நான் பேசலான்னு பார்த்தா கூட என்னதான் சேர்த்து அவனே நான் ஸ்டாக்கா சூக்கரா அழகா பேசிட்டு போயிட்டான். தன்வந்தை தொடர்ந்து இருக்குது யார் என்றால் லிஜினா வாங்கோ. வணக்கம். வணக்கம். அடாடா இந்த வாய்ஸ் முதல்லயே நான் கேட்டு அட்மையர் ஆயிட்டேன்டா. சரியான வாய்ஸ்ல. எனக்காக ஒரு அழகான சாங் ஒன்று எடுத்து கூட கேட்கலாம். சூப்பரா மாரி வத்தா தங்கம் மாரி மரிச்சா சிங்கம் மாரி இந்தா ஏ இந்தா ஏ இந்தா இந்தான்றத நான் வாங்கிக்கிட்டேன். அடுத்த லைன் வாங்க. வந்துட்டேனே. எங்கடா வந்து நீ இந்த ஐந்தாலே நிக்கிறிய நீ? இதுவாடாங்க ஆரிசாங்கு. பட் நீ வந்து இவ்வளோ பெருசா ட்ரை பண்ணல. அதுக்காகவே குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. சரி உனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்குங்க? பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? எனக்கு எக்ஸாம் இல்லையே. எக்ஸாம் இல்லையா? எக்ஸாம் இருந்தா குடிக்குங்க. என்னடா வித்தியாசமான பதிலா இருக்குது. ஏன் உனக்கு எக்ஸாம் குடிக்குது? ஏன்னா டெஸ்ட் வைக்கிறாங்க. எக்ஸாம்ல டெஸ்ட் வைக்கிறாங்களா? என்ன டெஸ்ட் வைக்கிறாங்க எக்ஸாம்ல? ஏபிசிடி. ஏபிசிடி வைக்கிறாங்களா? நீ எத்தனாவது படிக்கிற? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறியா நீ? ஆனா நீ பக்கத்துல இருக்க கொள்ளைய காத்து தான் எழுதுறியாங்க எக்கோக்காரு. உங்க மிஸ் தாண்டா சொன்னாங்க எனக்கு. தப்பு. ஆன்சரா சொல்லிக்கிட்டு இருக்க நானு தப்புன்ற. இல்லடா மிஸ் சொன்னாங்கடா நீ எழுதும் போது இப்படி எட்டி காத்து எழுதுறியாங்க பக்கத்துல இருக்க காக்காவ. சரி உனக்கு சமைக்க தெரியுங்க? என்ன சமைச்சிருக்க அப்படி? தோசை. ரொம்ப கஷ்டமான டிஷ் சமைச்ச. சரி எப்படி சமைச்ச சொல்லு. ஃபர்ஸ்ட் நான் கிண்டிக்கு போயிட்டேன். அடுத்தது மாவு. கிண்டிக்கு போயிட்டு மாவு வாங்குறோம். அடுத்தது மாவுல எடுத்து ஒரு துக்காக்கிய நேரம் ஆகுது டுங்குன்னு ஒரு 3 சுடு சுடுறோம். அடுத்தது அவ்வளவுதான். இவ்வளவு சூப்பரா தோசை சுட்டு நான் பார்த்ததே கிடையாதுடா. இந்த மாதிரி யாரும் வீட்டுல தயவு செஞ்சு தோசை மட்டும் சுட்டுறாதீங்க. வார்னிங் குத்துட்டேன் சரியா? சரி வீட்டுல வந்து யார உனக்கு ரொம்ப பிடிக்கும்? அம்மா அப்பாவும். யாராவது ஒருத்தரை தான் சொல்லணும். 2 பேரையும் தான் குடிக்கும். சரி பரவாயில்ல. சரிடா ஒரு பெட்டி நிறைய சாக்லேட் இருக்கு. யாருமே பார்க்கல, நீ மட்டும்தான் அதை பார்த்துருக்க. நைஸா வந்து எத்துக்குனேன் சரியா? அந்த சாக்லேட் எல்லாத்தையும் நீ என்ன பண்ணுவ? நயன்தாராக்கு குத்துருவியா? ஏன்டா நயன்தாராக்கு கட் பண்ணி சாக்லேட் கொடுக்குற? நயன்தாராக்கு பசிக்குங்க. யாரா முதல்ல நயன்தாரா அதை சொல்லுடா, எனக்கு ஒரே கன்ஃபியூசனா இருக்குது. ஓ வீட்டுல டாக் வளர்க்குறீங்களா? வெளியே வரோம். ஐயோ வீட்டுக்கு வெளியில டாக் வளர்க்குறீங்களாங்க? டாங் அது பேர் நயன்தாரான்னு வச்சிருக்காங்க. ஸோ அது நயன்தாரான்னு பழக்கமாயிடுச்சு கூப்பிட்டு. அட காவுங்க, நானும் எங்கடா நயன்தாராக்கு எடுத்துட்டு போயிட்டு சாக்லேட்டு கொடுக்க போறாங்கன்னு பார்த்தா அழகா ஒரு டாகுக்கு பேர் வச்சிருக்கிறீங்களா? அப்படி சரி நீ பெரிய ஆளானவொன்னு என்ன ஆகலான் இருக்க? ஏரோப்ளேன் ஓட்ட போறேன். ஏரோப்ளேன் ஓட்ட போறியா? அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் தெரியுமா அது? நல்லா யோசிச்சு பாரு. ஏரோப்ளேன் ஓட்டுறவங்க பேரு பைலட். பைலட் தான் ஓட்ட போறேன். ஓ பைலட்டே ஓட்ட போறியா நீ? சூப்பரா. ஏரோப்ளேன் ஓட்டுறவங்க பேரு பைலட் சரியா? ஏன் எதனாலடா உனக்கு வந்து ஏரோப்ளேன் ஓட்டணும் பைலட் ஆகணும்னு ஆசை? எல்லாரையும் கூட்டிட்டு போகணும். எல்லாரையும் கூட்டிட்டு போகணுங்க. எப்படி கூட்டின்னு போ? எல்லாரையும் டிக்கெட் எடுத்தா தானே கூட்டின்னு போக முடியும். ஃப்ரீயெல்லாம் கூட்டின்னு போக மாட்டியா? அந்த விஷயத்துல கரெக்டா இருங்க. ஃப்ரீயாலாம் யாரையும் கூட்டின்னு போயிடாதீங்க. டாடிங் வாங்கி ஃப்ரீயா கூட்டின்னு போகுங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க அடங்க எங்க கோயிலட்டு. சூப்பரா பெரிய ஆளானவனு ஒரு பெரிய கோயிலட்டா வரும் சரியா? என்னோட வாழ்த்துக்கள். குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தடல் கொடுக்கலாங்க. தேங்க்யூ ஸோ மச் பாப்பா வந்ததுக்கு. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ, நாங்கள் நிறைய பேசலாம்.
சூக்கரே சூக்கரா வந்து அழகா அமைதியா ஹஸ்கியா பேசிட்டு போனாங்க நாங்க லிஜினா. ஸோ லிஜினாக்கு அடுத்ததா வரப்போறது யாரு? ககுலு. வாங்க என்னடா தலை வணக்கம். வணக்கம். சரிடா எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னா இப்போ உனக்கு திடீர்னு விங்ஸுக்கு முளைச்சிச்சு சரியா? இந்த பறவைக்கெல்லாம் விங்ஸ் இருக்குல்ல, பேர்ட்ஸ்க்குலாம் அந்த மாதிரி உனக்கு வந்து விங்ஸ் வந்துச்சு சரியா? ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் கோனி? நான் வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுவேன். என்னன்னு சொல்லுங்க. எனக்கு விங்ஸ் வளைச்சிச்சு. என்னதான் இருந்தாலும் எங்க அக்கா அவங்க ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கிறாங்க, எங்க கிட்ட சொல்லிட்டு தான்டா நீ எதா இருந்தாலும் பண்ணணும்னு. அதனால ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு போய் நான் அக்கா அவங்க கிட்ட சொல்லு. நெக்ஸ்ட் நான் போய் வேற எங்க சுத்துவேன். எங்கடா சுத்து? அதான்டா என் கேள்வியே. நான் வந்து ஜூலயோ எங்க வேணாலும் சுத்துவேன். இல்லடா அதுக்கு அக்கங்க கோவாத வித்தியாசமான விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு குச்சி வச்சு அடைச்சிட்டாங்கன்னா என்னடா பண்ணுவ? நான் வந்து அந்த ஓட்ட வழியா வெளியே வந்துருவேன். அங்கேயும் ஒரு லூக்கோல் இருக்குது, அது வழியா வெளில வந்துருவேன்றான். சூக்கர்ரா. உனக்கு கடி ஜோக் தெரியுங்க? அங்க உன்னை கேள்வி வேணா நான் கேட்பேன். கேள்றா என்ன மாதிரியான கேள்வி வேணாலும் கேளு, என்கிட்ட நிறைய பதில் இருக்கு. சின்ன மச்சான் குனி வச்சான், ஆன்சர் சொல்லு. சின்ன மச்சான் குனி வச்சான். சின்ன வச்சான் குனிய வச்சானா? கிருஷ்ணா எனக்கு இன்னும் இல்லங்கங்கான பதில் ஏதாவது வருங்கன்னு பயமா இருக்குடா. எனக்கும் அதே பயமா தான் இருக்கு. தம்பிக்கிட்டே கேட்டுலாம். சின்ன வச்சான் குனிய வச்சான் தெரியலையே. முள்ளு. அடாடாடாடாடாடா எங்காடி இது கடிஜோக்கலடா, இது விடுகதை இல்ல. சரி வேற 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 கேள்றான். உள்ள வேலையா இருக்கும் ஆனா வெளியே ப்ரௌனா இருக்கும். என்னது? உள்ள வெள்ளையா இருக்குங்காண்டா ஆனா வெளியில கிரவுனா இருக்குங்க. இங்க அங்க அங்க கோகனட்டா? ஆமா. தேங்க்ஸ்ரா தேங்க்ஸ்ரா. காத்துல நாங்க வந்து ஆடியன்ஸ்லயும் ஆள் வச்சிருக்கோம், பேரண்ட்ஸ்லயும் ஆள் வச்சிருக்கிறோம்டா. சரி வீட்டுல வந்து யார உனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்? யாரையுமே பிடிக்காது. அவ்வளவுதாங்க, முடிச்சு விடுங்க. யாரையும் குடிக்காது. ஏன்டா குடிக்கல யாரையும்? எல்லாருமே அடிப்பாங்க. எதனால அடிக்கிறாங்க உன்ன? நான் தப்பு செய்றேன். தப்பு செஞ்சா உனக்கு கூட்டுன்னு போய் ஆஸ்கர் அவார்டா கொடுக்குறாங்க. 4 அடி கோட்டாதான் திருந்துவாங்க. நீங்க வந்து தக்கு கொண்டாங்க குட்கோ யாரு அடிக்க மாட்டாங்க. சரி சாங் ஒண்ணு ஏதாவது ஒரு சாங் ஒண்ணு காரா கேட்கலாம். லவ் யூ மோனிகா, லவ் யூ மோனிகா, மோனிகா, அத்திக்கிச்சுமா சிக்கிக்கிச்சுமா மோனிகா, லவ் யூ மோனிகா, இரிவா மோனிகா, பத்திக்கிச்சுமா சிக்கிக்கிச்சுமா டும்குடுமா டும்டா டும்டும்டா. என்னடா பேக்ரவுண்ட் மியூசிக்கு கீட் காக்சிங்லாம் போறானேடா. வேற லெவலில் காணல. குழந்தைக்கு ஒரு அழகான கைத்தட்டல் கொடுக்கலாங்க. சரி எங்கடா டூருக்கு போயிருக்க? நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். நிறைய இடத்துக்கு போயிருக்கானாடா, கேட்டியாடா நீ? சரி கேளு, எங்கெல்லாம் போயிருக்க? நானா சேலம், ஈரோடு, திருச்சி. இல்ல திருச்சி வேணா போயிருக்கேன். போயிருக்கியா? சரி எதுக்கு போன இங்கெல்லாம்? நான் டூர் எங்க அப்பா வருஷம் கூட்டின்னு போவாரு. ஓ வருஷம் போறீங்களா? கேட்டுக்க கிருஷ்ணா, வருஷம் டூர் கூட்டின்னு போறானாடா. என்ன எங்கன்னா கூட்டின்னு போயிருக்கிறியா நீ? சரி தம்பி கிட்ட பேசு. சரி எங்க ரீசெண்டா எங்க போனீங்க? சேலம், பெங்களூர். சேலத்துக்கு என்னத்துக்கு போனீங்க அது சொல்லு. அதோ டூர் தான் சொன்னேன். டேய் டூருக்கு என்ன அங்க போய் என்னடா காத்த நீ? சாமி. டேய் அது டூர் இல்லடா. டூர்னா போய் ஜாலியா பார்த்துட்டு சுத்தி என்ஜாய் பண்ணிட்டு தானே வரணும். ஆமா. நீ போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்தேன்னு சொல்ற. என்ஜாய் பண்ணனே. என்ன என்ஜாய் பண்ண? அப்படி என்ன என்ஜாய் பண்ணிருக்க நீ? நான் ரூம்ல போய் போன் பார்த்தேன். அதுவும் 1/2 மணி நேரம். ரொம்ப காஸ்ட்லியான டூர் தான் சார். இங்க இருந்து கஷ்டப்பட்டு பிளைட்ல போவாங்களாம். பிளைட்ல போய் இறங்கிட்டு சாங்கிய காத்துட்டு ரூம்ல 1/2 மணி நேரம் கொண்டு வந்தானா அது அவனுக்கு வந்து டூர் ஜாலியா என்ஜாய் பண்ணணும். ஏன்டா இதை தாண்டா நீ சென்னையிலயும் பண்ணிருக்க. சரிடா நீ பெரிய ஆள் ஆயிட்டோன்னு என்னடா ஆகலான் இருக்க? சொல் சார். அப்படின்னா என்னடா? ராணுவ அதிகாரடா. தமிழ்ல சொன்னதுக்காக ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க குழந்தைக்கு. ஏன்டா சோல்ஜர் ஆகணும் உனக்கு? நம்ம நாட்டை காப்பாற்றணும். கிருஷ்ணா எனக்கு ஒரு டவுட் வந்துச்சுடா. என்னடா டவுட்டு? கடைசியா நாங்க சிவகார்த்திகேயன் அவரோட கடத்தை காத்துட்டு வந்து தங்கி வந்து கிரீன் ஹாஸ் ஆயிட்டுக்கிறான்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா. குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க.
சூப்பரா செல்லம். ரொம்ப அழகா பேசுனடா நீ. சரி சரி தேங்க்யூடா வந்ததுக்கு செல்லம். உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. டாடா ககுலு 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 வந்து சூப்பரா பேசுனா. ககுலு கத்தது இருக்கிறது யாரு? கோகிச்சி யார்? ரெடியா இருக்கியா? வாங்க கூக்கலே. நல்லா இல்லடா உன் வாய்ஸ். டேய் குழந்தை எவ்வளோ அழகா ட்ரெஸ் கொண்டு வந்துக்கிறா. ட்ரெஸ்ஸுக்குள்ளா அப்படியே சன்ஃப்ளவர் மாதிரி நிற்கிறாடா வேற லெவலு. சாங்கெல்லாம் காடுவியா நீ? பாடுவேன். எனக்காக ஒரு சூப்பரான சாங் ஒன்று எடுத்து விடு. சக்கரே சக்கரே மெல் மெல்லமா கொஞ்சினா சொன்னே மாறதே சக்கரே என் சக்கரே. இது வரைக்கும் தான் தெரியும். அது இருக்குன்னு தான் தெரியுங்க. சங்கையா காணியாடா இது இருக்குங்க. குழந்தைக்கு கைத்தறல் கொடுக்கலாங்க. நல்லா தானே காண நீ. சரி உனக்கு பள்ளிக்கூடம் குடிக்குங்க? குடிக்குமா? ஏன் குடிக்கும்? என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க. அடாடாடாடாடா. சரி ஏன் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளலாம் சண்டை வருது? ஏன்னா சில பேர் அடிச்சுப்பாங்க. அதுதான்டா ஏன் வருதுன்றதா என் கேள்வி. ஏன்னா யாராச்சும் அவங்களோட பென்சில் ஒடிச்சுட்டா ஏதாச்சும் பண்ணால சண்டை வரும். ஓ கிளாஸ் மானிட்டர் யாரா அவங்க கிளாஸ்ல? கிளாஸ் லீடர் யாரு? மானிட்டரு. 2 மானிட்டரா? பரவாயில்லையே 2 பேரும் வந்து நல்லா ஓவரா படிக்கிறாங்களோ? இல்ல அப்புறம் எதுக்கு லீடர் ஆனாங்க? கொஞ்சம் எல்லாம் படிப்பாங்க அதான் லீடர் ஆக்கிட்டாங்க. லீடர் ஆகணும்னா என்னடா குவாலிட்டி வேணும்? அதான் எனக்கு தெரியலையே. அது தெரியாம தாங்க நாங்க வாங்குன்னு கொச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லடா. அப்ப நீ என்ன கொன்னு அத்தாட்டி கொஞ்சமா கொச்சினுக்கோ லீடர் ஆகிடுவாங்க. உனக்கு உங்க அங்கி சமைக்கிறாங்கல்ல, அப்ப சமையல்ல ஹெல்ப்லாம் பண்ணிருக்கியா உங்க அங்கிக்கு? கொஞ்சம் பண்ணிருக்கேன். என்ன மாதிரியான ஹெல்ப்லாம் பண்ணிருக்க? மம்மி வந்து வெங்காயம் இந்த இது இருக்குல்ல அட்டோல் அதெல்லாம் தைக்க சொல்லுவாங்க பிப்பேன். ஓ வெங்காயத்தோல்லாம் குச்சி கொடுக்குறியா உங்க அங்கிக்கு? வேற என்ன ஹெல்ப் பண்ணிருக்க? இவ்வளவுதான் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான் பண்ணிருக்கேன் நானு. சரி யாருக்கு ஓவரா சேட்டை கொண்டது வீட்டுல? தங்கியா நீயா? தம்பி. எனக்கு தெரியுது. அவங்க எல்லாத்தையும் ஆன்சரை முன்னாடி வந்து சொல்லும் போதே தெரியுது உனக்கு முன்னாடி போய் வந்து அடி வாங்குவான்னு. ஆமா. சரிடா உனக்கு வந்து கொட்டி நிறைய காசு கிடைச்சதுன்னா நீ என்ன பண்ணுவ? அம்மா அப்பாக்குள்ள என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுத்துடுவேன். அப்படி சில பணத்துக்குலாம் ஏழைக்குலாம் கொடுத்துடுவேன். டாடா சில குணத்துலதான் ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களாம். பட் நிறைய குணத்துக்கு அக்காவுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி தந்துடுவாங்களாம். இருந்தாலும் அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல அக்காவுக்கு தான் முதல்ல செய்யணும் அப்படின்ட்டு, அந்த எண்ணத்துக்காகவே குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க. ஏழைங்களுக்கும் செய்யணுன்ற ஒரு எண்ணம் வந்தது இல்லையா? வெரி குட். சரியா நானும் கொஞ்சம் வயிற்று குழக்கும் ஏழை தாண்டா நானு. ப்ளீஸ் என்னையும் கொஞ்சம் பார்த்தா ஏதாவது பண்ணி கொடு. சரியா? சரி கொரியாளானு நீ என்ன ஆகணும்னு நினைக்கிற? நீயே சொல்லிட்டனா அக்கா சொல்ல காட்டாளா? அத கலெக்டர் தானே? ஏன் தங்கி முடிவு கொண்டானா? இல்லையா? ஏன் கலெக்டர் ஆகணும்? எல்லாருக்குமே பிரச்சனை நிறைய இடம் அதனால நிட்டுவேன். என்ன பிரச்சனை வரும் கலெக்டருக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியலங்க. ஆனா டெய்லி வீட்டுல 1008 பிரச்சனை இருக்குதே. நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கும் இல்லடா? அதை நிறுத்தத்துக்காகவே நான் கலெக்டர் ஆகணும்ல. வெரி குட். குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் இருக்கலாங்க. அவங்க நின்று டான்ஸ்லாம் ஆடுறான்டாங்க அண்ணன் தங்கி. தேங்க்யூ சொல்ல வந்ததுக்கு. சரியா உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. கேமோட ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ மம்மிஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க அண்ட் பாப்பாஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் 2 பேர் தான் ஆட போறீங்க. எஸ். ஸோ ஒன்றும் இல்லை, அவங்க முன்னாடி வந்து அடுக்கி வச்சுக்கிறாங்க இல்லையா கக்கு, அதுக்கு கீழே ஒரு ஸ்ட்ரா இருக்குது. அந்த ஸ்ட்ராவை நீங்கள் ஒரு கையில் எடுத்துக்கணும். ஸோ ஒரு கையில் ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு அந்த ஒரு கையிலேயே நீங்கள் கப் எடுக்கணும். இன்னொரு கை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இன்னொரு கையிலையும் நீங்கள் ஸ்ட்ரா தான் வச்சுருக்கணும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கையில் ஸ்ட்ரா மூலயமா ஒரு கப்பை அரேஞ்ச் பண்ணிட்டு இன்னொரு ஸ்ட்ரா எடுத்து கப்பை வந்து கையில் தொடாமல் ஸ்ட்ராலேயே எடுத்து அது மேலே போடணும். ஸோ ஃபில் பண்ணணும், ஒரு கப்பாக ஃபில் பண்ணணும். ஸோ நீங்கள் கையில் தொடக்கூடாது, வெறும் ஸ்ட்ராவை வச்சு ஹேண்டில் பண்ணணும். குட்டீஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? உனக்கு புரிஞ்சிச்சாரா? பட் நாங்கள் உங்களுக்கு 100 செகண்ட்ஸ் தான் கொடுப்போம். அந்த 100 செகண்ட்ஸில் யார் நிறைய கப் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸோ முதல்ல இருக்கிறது யாரு? தன்கன் தொங்க கங்கி வாங்கோ தூக்குறே. கங்கி வரைஞ்சி கட்டிட்டாங்க. எத்தனை கொண்டு தலை உழுக்குதுன்னு தெரியலையே. பார்த்துலாங்க. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். மம்மி ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இப்படிதான் எடுக்கணும். தம்பி நீயும் கரெக்டா எடுக்கல பாரு. எப்படி எடுக்கணும்? கப்பை சாச்சிட்டு அப்படி எடுக்கக்கூடாது. கப்பை சாச்சிட்டு நீயே ரூல் சொல்லிட்டு தப்பா எடுக்கிற பாரு. கப்பை அம்மா பாரு, அம்மா எப்படி எடுக்கிறாங்க பாரு, அந்த மாதிரி எடு. வெயிட் பண்ணி பார்த்துட்டு எடு.
அங்க பார். சாய் வெரி குட். இப்போ என்ன? நோ நோ நோ. திருப்பி என்ன பண்ணோம்? எக்ஸாக்ட்லி. சூப்பரா விளையாடுறாங்க. சூப்பரா தம்பி, புடிச்சிட்ட பாரு. இவ்வளவுதான். வெரி குட். டைம் ஓடிக்கிட்டே இருக்குது. சூப்பரா கார்ல விளையாடுறா நீ. டைம் போய்கிட்டு இருக்கு, டைம் போய்கிட்டே இருக்கு. டைம் ஓடுதே, டைம் போய்கிட்டே இருக்கு. நல்லா விளையாடுறீங்க, ரெண்டு பேரும் சூப்பரா ஆடுறீங்க. டைம் முடிய போகுது, டைம் முடிய போகுது. சூப்பர் ngangி, வேற லெவல். அக்குதான் ngangி. 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் அப். அது மட்டும் எடுத்துக்கோ. டாடா என்ன இத்தனை கொக்கு கலை கொண்டீங்க ரெண்டு பேரும்? சூப்பரா விளையாண்டீங்க ngangி நீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீயும் நல்லா விளையாடுடா. எண்ணிலாங்க எத்தனை எடுத்துருக்கீங்க ரெண்டு பேருன்னு? அடாடாடாடாடா ரெண்டு பேரையும் ஆட் பண்ண 22 எடுத்துருக்காங்க கார்லோலே. தேங்க் யூ so much நீங்க வந்ததுக்கு. தேங்க் யூ. இடத்துல உட்காந்துங்க. தேங்க் யூடா தம்பி. உன் இடத்துல உட்காந்துக்கோ. அடாடாடாடா எப்படி விளையாடுனாங்க பாத்தியாடா கிருஷ்ணா. சோ அடுத்ததா இருக்குது யாருன்னா, என்னடா ரெடியா இருக்கியா லிஜினா? லிஜினா ngangி வாங்க. ஓகே, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் now. சூப்பர் ngangி, வேற லெவல் பாப்பா, வேற லெவல் பாப்பா. வெரி குட். பொறுமையா பொறுமையா விளையாடு. பரவாயில்ல மேம், அதை விட்டுருங்க. மத்த எடுங்க. சூப்பர் மேம், வேற லெவல். காக்கா தங்கையா விளையாடுறாளே. வெரி குட், வெரி குட் பாப்பா, வெரி குட் பாப்பா. சூப்பரே. சூப்பர் மேம், வேற லெவல். நல்லா நல்லா எடுக்கிறீங்க, நல்லா எடுக்கிறீங்க. டைம் போய்கிட்டே இருக்குது. சூப்பர் கட்டாங்க, வேற லெவல் கட்டாங்க, வேற லெவல். பாப்பா நீயும் சூப்பரா ஆடுற பாப்பா. பாக்காங்க வேற லெவல்ல ஆடுறாங்க. சூப்பர் சூப்பர் பாப்பா, வெரி குட். டைம் போய்கிட்டே இருக்குது, டைம் போய்கிட்டே இருக்குது. வேற லெவல் கட்டாங்க, வேற லெவல். டைம் முடிய போகுது, டைம் முடிய போகுது. சூப்பர் கட்டாங்க, வேற லெவல். 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம். ஸ்டார்ட்னு சொன்ன உடனே புயல் வேகத்துல கலங்கிட்டாங்கடா காட்டங்க. இதுல இன்னொரு ஹைலைட்டர்னா கீழே வந்ததெல்லாம் கூட எத்தனை அரைந்து கொண்டு வந்து எத்தனுக்குறாங்கடா காட்டங்க. காட்டங்க வேற லெவல் காட்டங்க. நீங்க டெடிகேட்டடா நீங்க பயங்கரங்க. தேங்க்யூ சார். நீ மட்டும் என்னடா, நீயும் சூப்பரா என்னடா நீயும். கார் எவ்வளவு எடுத்து வச்சுக்கிற கார் கையில எண்ணிலாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு எடுத்துருக்கீங்கன்னு. ஐயோ யோ 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 ரெண்டு பேரையும் சேர்த்து ஆட் பண்ணா 28 எடுத்துருக்காங்க. பெரிய கைத்தறர் கொடுக்கலாங்க. சூப்பர், வெரி குட். தேங்க்யூ ஸோ மச் மேடம் வந்ததுக்கு. தேங்க்யூ. உங்க இடத்துல உட்காந்துக்கோங்க. தேங்க்யூ பாப்பா. டாடா நிஜினா கோகோ வேற லெவல்ல விளையாட்டுடா நீ. ஸோ அவங்க டீங்கை தொடர்ந்து வருவது யார் என்றால் ககுலு. ரெடி ஆகுறியா? ககுலு அண்ட் ககுலு வாங்க. ஓகே, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் now. தூக்குறா தூக்குறா கொக்குலே, நல்லா ஆடுறியா நீ.
சூப்பர் மேம், நல்லா ஆடுறீங்க. இப்படிதான் ஆடணும் வேற லெவலு. சூப்பர் பப்ளு. நிறைய நிறைய எடுக்கணும். டக்கு டக்கு டக்குன்னு எடு. நிறைய எடுக்கணும்ல. ஐயோ சூப்பர் கோகுலே, வேற லெவல்ல ஆடுறேன். பொறுங்கையா எடுங்க, காஸ்தா பொறுங்கையா எடுங்க. டைம் போய்கிட்டே இருக்குது. டைம் போய்கிட்டு இருக்கு, டைம் போய்கிட்டே இருக்கு. வேகமா எடுங்க. சூப்பரா தம்பி, வெரி குட் வெரி குட். நல்லா எடுக்கிறீங்க, சூப்பரா எடுக்கிறீங்க. டக்கு டக்குன்னு எடுங்க. ஐயோ டைம் முடிய போகுது, டைம் முடிய போகுது. 10 9 8 7 6 5 4 3 2 1. டைம் அப், டைம் அப்பா. யக்காடி யக்கா, என்ன இவ்வளோ எடுத்துட்டீங்க ரெண்டு பேரும்? அங்கதான் எடுக்கிறாங்கன்னு பார்த்தா தங்கி அல்றாங்க. பார்த்தீங்களா அங்க உங்களுக்கே டக்கு ஒத்துக்கிறான். உங்க கையில இருக்கிறதோட அங்க இருக்குது பாருங்களேன். நிறைய வச்சுக்கிறாங்க இதுல. ஆமா, எண்ணிலாமா எத்தனை எடுத்துருக்காங்கன்னு? எண்ணிலாமா? அடாடாடாடா, ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா 22 எடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்தவங்களும் 22 தான் எடுத்தாங்க. நீங்களும் 22 தான் அடங்க எடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். உங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. தேங்க்யூடா, உங்க இடத்துல உட்காந்துக்கோ. ககுலு அண்ட் ககுலு அவங்க அங்கேயும் வந்து வேற லெவலில் டக்கு தான் ஆடினாங்க. ஸோ லாஸ்ட்டாக வரவங்க வந்து 28 எடுக்கிறாங்களா இல்லை அதோட அதிகமாக எடுக்கிறாங்களான்னு பார்த்துலாங்க. பார்த்துலாமா? ககுஷியா ரெடியா இருக்கீங்களா? வாங்க ககுஷியான், ககுஷியா கங்கி. ஓகே, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சூப்பர் பாப்பா, வெரி குட் வெரி குட். நல்ல ஸ்டார்ட். வேற லெவலு வேற லெவலு, நல்லா ஆடுறீங்க. சூப்பர் பாப்பா, வெரி குட் வெரி குட். அப்படிதான் ஆடணும், ஆடலாம். டைம் போய்கிட்டே இருக்கு. சங்க ஆடுறீங்க. சூப்பர் மேம், நல்லா விளையாடுறீங்க. செம்ம, வேற லெவலு. டைம் போய்கிட்டே இருக்குது. ஆனாலும் சங்க ஆடுறீங்க. ஐயோ டைம் முடிய போகுது. டைம் முடிய போகுது. ஒருங்கயா விளையாடுங்க. ஆனா டைம் போய்கிட்டே இருக்குது. பாப்பா பட்டர் அங்க இருந்து நிறைய எடுத்து வந்து வச்சு நீ அரேஞ்ச் பண்ணு. கவுண்ட் டவுன் 10 9 8 7 அம்மாதுல இருந்து 6 5 4 3 2 1. டைம் அப். அடாடாடாடா, சொன்ன நிறைய எடுக்கணும்னு இன்னும் இப்படி ஆட்டிங்க டாங். ட்ரை பண்ணோம், வந்துடுச்சு. சூப்பரா விளையாடுங்க. கோக்கோ வேற லெவல்ரா. நீ நோட் பண்ணியாடா கிருஷ்ணா? ஆமா நோட் பண்ணடா. அங்க காலி ஆயிடுச்சு. இருந்தாலும் இங்க வந்து அங்க இடத்துல இருந்து 2 எடுத்து அக்கோத்தியோ வேற லெவல். செல்யூட்ரா அவனுக்கு, செல்யூட். எத்தனை எடுத்துருக்கிறேன்னு எண்ணிடலாங்க? அடாடாடாடா, 14 + 14 = 28. ஈக்குவல் பண்ணிட்டாங்கடா வின்னர. எஸ், ரெண்டு பேர் வந்து 22 எடுத்துருக்காங்க, 2 பேர் 28 எடுத்துருக்காங்க. எஸ், ரொம்ப தேங்க்யூ வந்ததுக்கு. உங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. தேங்க்யூ பாப்பா. ஓகே, என்ன குத்துலாங்க கிஃப்ட்?
கொடுத்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி வீட்ல பேசிடலாம். முதல்ல இருக்கிறது யார் என்றால் தன்வந்த் அவங்க டாடி தான் இருக்காரு. டாடி வணக்கம். டாடி வணக்கம். டாடி உங்களுக்கு எந்த ரவுண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது? எல்லாருமே பிடிச்சிருந்துச்சு. பசங்களும் என்ஜாய் பண்ணாங்க, நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக கங்கி வணக்கம். கங்கி வணக்கம். எப்படி கங்கி கோச் இந்த நாள் உங்களுக்கு? நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சூப்பர். உங்களுக்கு எந்த ரவுண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு பசங்க நல்லா பேசினாங்க, அந்த ரவுண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ கங்கி, ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அடுத்ததாக இருக்குது நாங்க லெஜினா அவங்க கங்கி. ஹலோ கங்கி. ஹலோ. சூப்பர் கங்கி, உங்களுக்கு எந்த ரவுண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது? கேம்ஸ் ரவுண்டு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. நினைச்சேன் இல்லை, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் என்ஜாய் பண்ணேன், என் பொண்ணும் என்ஜாய் பண்ணா. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது இந்த ரவுண்டு. எப்படி கோச் இந்த நாள் உங்களுக்கு? செம்ம சூப்பராக போச்சு. மகிழ்ச்சி கங்கி, ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். ஸோ டாடி வணக்கம். டாடி வணக்கம் சார். அப்புறம் டாடி உங்களுக்கு எந்த ரவுண்ட் டாடி ரொம்ப ரெண்டு ரவுண்டுமே நல்லா தான் சார் இருந்துச்சு. எல்லா பசங்க நல்லா விளையாண்டாங்க சார். ஆமா சார். தேங்க்யூ டாடி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். ஸோ அடுத்ததாக இருக்குது யார் என்றால் ககுலு அவங்க டாடி. ஹலோ டாடி. ஹலோ டாடி, நீங்க தான் டாடி சங்கையா என்ஜாய் பண்ணீங்க இன்னைக்கு. தேங்க்யூ. ஆமா, ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எந்த ரவுண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது? பொதுவாக பசங்கனாவே எல்லாமே பிடிக்கும். இதில் 4 வால் பசங்க, அதோட சேர்ந்து 5வது வாளுனா சொல்ல வேண்டியதே இல்லை. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் கங்கி. வணக்கம். கங்கி, உங்களுக்கு எந்த ரவுண்டு கங்கி ரொம்ப பிடிச்சிருந்தது? எல்லா ரவுண்டுமே பிடிச்சது. இதுல கேம் ரவுண்ட் நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி. வீட்டில் இருந்தவங்க எல்லாம் கேம் விளையாடுங்க. அப்பதான் வந்து குழந்தைங்களோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஜாலியா இருக்கலாம். அதான் சரி. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் மேம், வந்து ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ அடுத்ததாக இருக்குது யார் என்றால் கௌசிகா அவங்க கங்கி. ஹலோ கங்கி. ஹலோ. எப்படி கங்கி கோச் இந்த நாள் உங்களுக்கு? சூப்பரா போச்சு, சூப்பரா இருந்தது. ஸோ மம்மி, உங்களுக்கு வந்து எந்த ரவுண்ட் வந்து ஸ்பெசிஃபிக்கா பிடிச்சிருந்தது? கேம்ஸ் தான் பிடிச்சிருந்தது. கேம் தான் பிடிச்சிருந்தது. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து மகிழ்ச்சி. ஓகே தேங்க்யூ. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்டா கோச். இதுல இது ரொம்ப பிடிச்சது? கேம்ல ரொம்ப பிடிச்சது? கேம் தான் பிடிச்சிருந்தது. நான் கொஸ்டினே கேட்க தேவையில்லடா, அவனே தெரிஞ்சு நான் என்ன கேட்க போறேன்னு கரெக்டா சொல்லிட்டான். சந்தோஷம்டா, நீங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி டாடி. வணக்கம் டாடி. வணக்கம். நல்லா போச்சா டாடி இன்னைக்கு உங்களுக்கு? நல்லா இருந்து கேம் நல்லா இருந்து, எல்லாமே நல்லா இருந்து. பசங்க பாசுது சூப்பர். ஃபர்ஸ்ட் டைம் வரும், நல்லா இருக்கு நிகழ்ச்சி. சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வந்தது. மிக்க மகிழ்ச்சி. என்னடா கிஃப்ட் குத்துலாங்க? வாங்க இறங்கி வாங்க. தன்வந்தே சூப்பரா பேசுனேன். கேங்களா சூப்பரா இல்லைனா அதனால உனக்கு சூப்பர் கிஃப்ட். தேங்க்யூ. லிஜினா, நல்லா ஜிகின்னு நீ ட்ரெஸ் போட்டு வந்து அழகா பேசுன. சூப்பரா கேம் விளாண்ட, அதனால உனக்கு ஒரு அழகான கிஃப்ட். தேங்க்யூ வந்ததுக்கு. ககுலு, தேங்க்ஸ் நான் வந்ததுக்கு. தேங்க்யூ. பகிஷ்யா, கேங் வந்து சூப்பரா விளாட்ன. உன் தங்கைய நீ தாங்கிறதுக்காகவே உனக்கு ஒரு நல்ல கிஃப்டா. தேங்க்யூ வந்ததுக்கு. தேங்க்யூ. கலக்கலு அதே மாதிரி கலக்கலான வாளுக்கோசங்க தான் இந்த வாரம் வந்திருந்தாங்க. ஸோ இதே மாதிரி கலக்கலான வாளுக்கோசங்க நாங்கள் வீட்டிலே இருக்கிறாங்க. நாங்கள் சேவலை ஏறி கலக்குன்னு கலக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு நம்பர் தெரியுது இல்லையா, அந்த நம்பருக்கு குழந்தைங்களோட டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்படி கொண்டாங்க சோலை கலந்துக்கலாம். எஸ், இதே மாதிரி அடுத்த வாரங்க 4 வாளுக்கோசங்களோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென் உங்ககிட்ட இருந்து சைன் அப் பண்றது உங்கள் கிருஷ்ணா, உங்கள் கலருங்கச்சா. இது நம்ம ஜெயா டிவியின் வாலு.